சிசேரியன் அப்படின்ற பேச்சு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாதுங்க. நம்ம மந்த்லி ஸ்கேன் எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம குழந்தை நார்மலாக இருக்காங்களா, நம்ம நார்மலாக இருக்குமா, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா, சி செக்ஷன் ஆகுமான்றதை சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த வகையில் ஒரு 3 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கரெக்டாக இருக்குன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு டெலிவரி பெயின் பற்றி பயப்படாதீங்க. அது ஒரு பெயினே கிடையாது. அது வந்து குழந்தை பிறகு போகிறதால கடவுள் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். ஸோ உங்களுக்கு பெயினை பற்றி ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்றப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக கொழு நீங்கள் உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக உங்களுக்கு பிறக்க போகிறாங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்றதுக்காக. பயப்படாதீங்க. குழந்தைய பற்றி யோசிச்சோம் அப்படின்றப்போ டெலிவரி பெயின்லாம் ஒரு வேலையே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த அந்த கொஞ்ச நேரம் அந்த பெயினில் இருந்தோன்றப்போ அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி காலோட குட்டி கையோட சின்ன மூஞ்சோட சின்ன கண்ணோட ஒரு குழந்தை உங்கள் கையில் இருப்பாங்க. இப்போ வயதில் இருக்க குழந்தை உங்கள் கையில்